வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா கடும் ஒரு சவாலை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்பவே அதிமுக பாஜக கூட்டணி உடையிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சரிமல்லுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அமித்ஷா வந்து கூட்டணியை உறுதி செய்த போதே என்ன ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னாரு. அதுக்கு வந்து இல்ல கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்ல, கூட்டணி அரசு அமையும், ஆட்சி அதிகாரத்திலலாம் பங்கு யாருக்கும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர்கள் நயினா நாகேந்திரன் இருந்தாலும் சரி, இலகணேசன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, இந்த கருத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. அதே வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மறுபடியும் அமித்ஷா எடப்பாடி என்ன சொன்னார்னா, இல்லை கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர பாலாஜி, இந்த மாதிரி சில நபர்கள்லாம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மறுபடியும் அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சரா இருப்பாரு, ஆனா அந்த ஆட்சியில பாஜகவும் பங்கு பெறும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இது பாத்தீங்கன்னா இந்த தொடர்ச்சி பாஜக சொல்ற கருத்து, அதிமுக சொல்ற கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை ஓஞ்சபாடே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா மறுபடியும் ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணியில பாஜக வந்து சேர்ந்தனால கண்டிப்பா சிறுபான்மையின வாக்குகள் கிடைக்காது, இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம், தங்களோட வந்து கட்சியை வளர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிற பாஜகவோட திட்டம்லாம் இங்க பலிக்காது. அதனால பாஜக வந்து இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துடலாம் அப்படிங்கிறன்னா பகல் கனவுலாம் காணக்கூடாது அப்படின்னு பயங்கரமா கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக கூட அதிமுக கூட்டணி சேர்ந்தனால சிறுபான்மையின வாக்குகள் கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு ஆணித்தரமா வெளிப்படையா உடச்சிட்டாரு. நம்ம அதிமுகவில் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னனாலதான் அவரை வந்து கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரு. அதுக்கப்புறம் வந்து அன்வர் ராஜா மன்னிப்பு கடிதம் கொடுத்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் வந்து அதிமுகவில் சேர்க்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மறுபடியும் அன்வர் ராஜா அதே கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவோட கனவு என்னைக்குமே பலிக்காது, அது மட்டும் இல்லாம பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால அதிமுகவுக்கு சிறுபான்மையின வாக்குகளே கிடைக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டார். அதனால மறுபடியும் அன்வர் ராஜா கட்சியில இருந்து நீக்கப்படுவாரா அல்லது ஓரம் கட்டப்படுவாரா அப்படின்னு தொடர்ச்சியா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க சில அரசியல் நோக்கர்கள். ஆனா உண்மையிலேயே இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட மனசை தான் அன்வர் ராஜா வெளிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பாஜக காரங்க தொடர்ச்சியா ஆட்சியில பங்கு கேட்போம், ஆட்சி அதிகாரத்துல இது அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பூர்த்திக்கிட்டே இருக்கனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப எரிச்சல் அடைஞ்சுதான் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. அதிமுகவில் வந்து அதிமுக தான், நான் தான் முதலமைச்சர், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், இந்த ஆட்சியில அதிகாரத்தெல்லாம் பங்குங்கிற கேட்கிற வேலையில பங்கு கொடுக்கவும் மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு. அதே கருத்தை தான் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சரி மூத்த நிர்வாகிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே கருத்தை தான் இப்போ வந்து அன்வர் ராஜாவும் சொல்லியிருக்காரு. அன்வர் ராஜா கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக கூட சேர்ந்தனால சிறுபான்மையின் வாக்குகள், அதாவது வந்து இந்த இஸ்லாமிய கிறிஸ்டின் வாக்குகள் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இதனால வந்து அவர் கட்சியில நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட மனநிலையை தான் அப்படியே வந்து அன்வர் ராஜா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான நபர்களோட கருத்தா இருக்குது. இதுக்கு இடையில வர்ற 8ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றதா இருந்தது. அதாவது 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பாஜக மூத்த நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறதோட பாமக தேமுதிக இடையிலான கூட்டணியை வந்து உறுதி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா இங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகவில் பாத்தீங்கன்னா கடுமையான வார்த்தை போர் நடந்துகிட்டு இருக்கு. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான வார்த்தை போர் நடந்து இருக்குது. ஆனாலும் இந்த கூட்டணி உடஞ்சிருமோ அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் அமித்ஷாவோட வருகை, தமிழக வருகை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. இது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல.
ஒருவேளை வந்து அந்த இங்க வந்தாங்கன்னா மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு கடுமையான விஷயங்களை சொல்லுவாரு. ஒருவேளை வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கிளம்பும் அப்படிங்கிறனால நினைச்சிட்டு இதை வந்து அந்த தமிழக உறவை வந்து அமித்ஷா ஒத்தி வச்சிருக்காரா, இல்ல வேற ஏதாவது காரணமா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படி இருந்தாலும் இந்த முறை பாத்தீங்கன்னா தேர்தல் வரைக்கும் வர பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமாங்கிறது பெரிய சந்தேகமா தான் இருக்குது. ஏன்னா எதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயலலிதாவை விமர்சிச்சாங்க, அண்ணாவை விமர்சிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறினாங்க. மறுபடியும் அது காம்ப்ரமைஸ் ஆகி சரியா இது பண்ணி மறுபடியும் வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்தாலும் அடுத்த சில வாரங்கள்லயே மதுரையில் நடந்த இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சித்து என்ன பண்ணாங்க, ஒரு வீடியோ வெளியிட்டு அண்ணாவையும் பெரியார் பண்ணவங்கலாம் விமர்சித்து இவங்க வந்து ஒரு வீடியோ திரையிட்டாங்க. அப்படி ஒரு அதுக்கும் வந்து அதிமுக தலைவர்கள் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கூட்டணியாக இருந்தாலுமே கொள்கை ரீதியாக ஒரு துளி கூட ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஒட்டவே ஒட்டலை. ஆரம்பத்துலேருந்தே வந்து அதிமுக ஒரு எம்ஜிஆர் காலத்துலேருந்தும் சரி, அதுக்கப்புறம் வந்து அம்மையா ஜெயலலிதா காலத்துலேருந்தும் சரி, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி காலத்துலேயும் சரி, பாஜக கூட வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் ஏற்கனவே ஜெயலலிதா என்ன சொல்லியிருந்தாங்க, பாஜக கூட எந்த காலத்துலயுமே கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த பாஜகவோட கருத்துக்கள், அவங்களோட விஷயங்கள் வந்து எதுவுமே ஜெயலலிதாவுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறது. அதனால அவங்க மரணிக்கும் வரைக்கும் வந்து பாஜக கூட கூட்டணிங்க இல்லை. ஒரு தேர்தலை பார்த்தீங்கன்னா மோடியா லேடியாங்கிற அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி அந்த தேர்தலையும் கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றினாங்க. அந்த மாதிரி ஒரு பாஜக கடும் எதிர்ப்பு மனநிலையில தான் அதிமுக இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாஜக கூட ஒட்டு உறவாடினாலும் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அதிமுக தலைவர்களை விமர்சிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இது போன்ற காரணங்கள்னாலேயே பாஜக அதிமுகவோட இடையிலான அந்த உறவுங்கிறது சுமூகமா எப்பவுமே இல்லை. அதனால இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் நீடிக்கிறதே பெரிய சந்தேகம் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.